சரி கெஸ்ஸிங் டுடே நம்ம பார்க்க போகிறது 50-50 லாட்டரிக்குரிய ஒரு 24/4/2024 ஒரு 50-50 லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாங்க ஸ்ரீசக்தி லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடலாம். டுடே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 2, பி போர்டு 6, சி போர்டு 2. இதில் ஏ போர்டு பாஸு, பி போர்டு பாஸுங்க. சி போர்டு மட்டும் இங்கே 1 இறங்கிருச்சு. அதனால் மட்டும் இது நம்மளுக்கு உள்ளே வராத ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். இப்போ அடுத்து ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபி அண்டு ஏசி நம்ம ட்ரை பண்ண நம்பர் 0272 இப்படி இந்த நம்பர் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வாங்க நம்ம மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். மெம்பர்ஷிப்பில் இன்றைக்கி ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் தான். 3 டிஜிட் பாக்ஸில் நம்ம கொடுத்துருந்த ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு கொடுத்துருந்த ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு நம்பர்னே ஓப்பனாகவே சொல்லலாம். அது 062 இப்படி கொடுத்துருந்தோம். அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 562 இப்படி கொடுத்துருந்தோம். இதுலேயே நம்மளுக்கு 1K இதுலேயே நம்மளுக்கு ஒரு வின் இருக்குது. அடுத்து வாங்க என்ன வின் இருக்குது. அடுத்து ஏபி, அதாவது அடுத்து வந்து ஏபி ஏசி பிசியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 62 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் நண்பர்களே. அதாவது ஏபி ஏசி பிசியில் கொடுத்துருந்த ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். இதில் நம்மளுக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங். அடுத்து மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்த ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் 6 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் நண்பர்களே. இது ஆல் போர்டில் நல்ல ஒரு வின்னிங். ஓகேங்களா, ஆல் போர்டு 6 வச்சு. ஓகேங்களா, இப்போ வாங்க டுடே நம்ம 50-50 லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துருவோம். 2 நாளாக பார்த்துக்கிட்டிங்களா 2626 அப்படியே ஏபியில் அடித்தது எப்படி ஏபிலேயே இறங்கிருச்சு. ஏ போர்டு 2 வச்சு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 4 தாங்க. இன்றைக்கி வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடறேன். ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 4, அடுத்து ஒன்று ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டேன் அது 1. அதுக்கு அடுத்தாப்பில் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 தாங்க. அதாவது ஏ போர்டில் 2 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 4 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 1 இல்லாத பட்சத்துக்கு 0 இதுதான் வரக்கூடிய முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். ஓகேங்களா, அடுத்து பார்க்க போகிறது பி போர்டு. வீடியோவை ஷார்ட்டாக முடிச்சிடுங்க. மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு ஜாயினிங் லிங்க்கு மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பி போர்டு 6, பி போர்டு 6 இந்த மாதம் வரவே இல்லைன்னு ஃபீல் பண்ணோம். பார்த்தா 2 நாளாக 6 அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஃபஸ்ட்டு 6 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தா 5 தாங்க. அதாவது 6 வச்சு இறங்குறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 6 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 5. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4. ஃபைனலாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 7 தாங்க. அதாவது பி போர்டு 6 வச்சு இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் 5, 4, 7 இதுதான் பி போர்டில் இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர். உங்களுக்கு ஏதேனும் கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்க்க போகிறது சி போர்டு மறுபடியும் 2 வச்சு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 தாங்க. 5க்கு அடுத்தாப்புல ஃபைனலாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 8க்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 0. அதாவது இதுதான் சி போர்டு 2 வச்சு வரக்கூடிய முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான் 5, 8, 0 இதுதான் ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னா அது இதுதான். இது வந்து சி போர்டு 2 வச்சு இறங்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இந்த பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்னில் தான் அவன் இறங்கணும். இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். இப்போ வாங்க நம்ம ஏபி ஏசி பிசி இதை பார்த்துருவோம். ஏபி 26, ஏபி 26 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 7, 8. அதுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 1. அதாவது ஏபி 26
இதை வச்சு 78 இல்லைன்னா 19 இதுதான் இறங்குறதுக்கு அதிகபட்சமான ஒரு அளவு. 26 வச்சு 78 சாரி 78 19 இதுதான் இறங்குறதுக்கு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான் நண்பர்களே. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிசி. இன்னைக்கு ஒரு சூப்பரான நல்ல ஒரு தரமான ஒரு வின்னு. வாங்க பிசி 62 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 75. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 55. 75 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 55 இதுதான் இறங்குறதுக்கு வாய்ப்புள்ள அதிகபட்சமாக பிசியை வச்சு 62 வச்சு இறங்குறதுக்கு நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் நண்பர்களே. வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏசி. 22. இந்த 2 வந்தாலே கொஞ்சம் ஒரு டேஞ்சர் தாங்க. வாங்க அதையும் பார்த்துருவோம். 6 5 அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 0. அதாவது ஏசி 22 வச்சு இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு கணிப்பு அப்படின்னா 6 5 9 0 இதுதான் வரக்கூடிய முதல் 2 முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங்கை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏபிசி ஆல்போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 8 5 இதுதான் ஆல்போர்டு கெஸ்ஸிங். நாளைக்கு மெம்பர்ஷிப் குறியோட கெஸ்ஸிங் மறக்காமல் பப்ளிக்லேயே லான்ச் பண்ணிடுவோம் நண்பர்களே. மறக்காமல் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். 7 8 5 ஆல்போர்டு கெஸ்ஸிங் அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர். அடுத்து என்னோட 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் தான் சொல்லி வீடியோவை ஷார்ட்டாக முடிச்சுறேன் டுடே. ஏன்னா கொஞ்சம் வெளியூர் வந்துருக்கீங்க, கொஞ்சம் சார்ஜ் இல்லாத டைம், அதனால தான் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடறேன் வீடியோவை. ஓகேங்களா. இப்போ வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 087. அடுத்து ஒன் நம்பர் 591. இது ரெண்டுமே ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு இறங்கக்கூடிய முக்கியமான ஒரு நம்பர் 087 591. இதுதாங்க ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இது மட்டும்தான். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது. ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் வீடியோஸ் ஒன்லி. ஓகேங்களா. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.